ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சினிமேட்டிக் ஃபில்மேக்கிங் டெக்னிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோவை எப்படி ஒரு சினிமேட்டிக் லுக்குக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த வீடியோவில் இந்த மாதிரி 2 பார்ஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களோட வீடியோ வந்து ஒரு சினிமேட்டிக் லுக்கை அச்சீவ் பண்ணுறச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு அர்த்தம் வந்து இந்த 2 பார்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோவில் இருக்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நம்ம வைடாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது வைடராக நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சினிமேட்டிக் லுக் தானாக அச்சீவ் ஆகுது. இது மாதிரி இன்னும் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு மூவி இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ், அப்புறம் ஷேப்ஸ். இது மாதிரி இந்த 2 விஷயத்தையும் உங்களோட வீடியோவில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபில்ம் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட வீடியோவில் இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் அட்டென்ஷனை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் வர இந்த பர்டிகுலர் சீனில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீன்ஸை ஒரு டெப்த் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பேக்ரவுண்டில் நடக்கிற அந்த ஃபைட் சீனும், அதுக்கப்புறமா ஃபோர் கிரவுண்டில் நடக்கிற இந்த பேபி க்ரூட்டோட இந்த க்யூட்னஸான இந்த சீனையும் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது உங்களோட வீடியோவில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் 2 சீன் யூஸ் பண்ணி கவர் பண்ணிருப்பாங்க. இது மாதிரி பண்ணும்போது உங்களோட ஆடியன்ஸோட அட்டென்ஷனை நீங்கள் டபுளாக கவர் பண்ண முடியும். இப்போது ஷேப்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய 3 ஷேப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர், சர்க்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள். இந்த 3 ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களோட வீடியோவை நீங்கள் பிளாக் பண்ணணும். இப்போ உங்களோட வீடியோவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஷேப்பை டிஃபைன் பண்ணிவிட்டு உங்களோட கேமரா ஆங்கிள் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணணும். இப்போது ஒவ்வொரு ஷேப்ஸுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சஸ்பீஷியஸான ஒரு நேரோ எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து உங்களோட கேமரா ஆங்கிளில் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சா கரெக்டாக கவர் ஆகுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக இப்போ சர்க்கிள் வந்து ஒரு சேஃபான ஃபீலை கொண்டு வரும். அடுத்ததாக ட்ரையாங்கிள். அதாவது ட்ரையாங்கிள் வந்து ஒரு டேஞ்சரஸான எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆக்டருக்கான அந்த கேரக்டரை க்ரியேட் பண்ண முடியும். அதாவது அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போது சர்க்கிள் அப்படின்னு வரும்போது ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அப்புறம் ட்ரையாங்கிள் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு டேஞ்சரஸான எஃபெக்ட். அது இது மாதிரி தான் நம்ம கேரக்டரோட பிஹேவியரை நம்ம சூஸ் பண்ணணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோவில் இருக்கிற ஃப்ரேம் ரேட்ஸ். அதாவது உங்களோட வீடியோவில் இருக்கிற ஃப்ரேம் ரேட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சினிமேட்டிக் மூவிக்கான ஃப்ரேம் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 24 ஃப்ரேம்ஸில் அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்டுக்கு தேவையான ஃப்ரேம் ரேட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தேவை இருக்கும். இது எப்படி 24 ஃப்ரேம்ஸில் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த சினிமேட்டிக் ஃபிலிமில் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஷூட் பண்ணும்போதே அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்டுக்கு மோர் தென் 60 ஃப்ரேம்ஸுக்கு மேலே அதை ஷூட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட் ப்ராசஸில் இது 2த்தையும் கமெண்ட் பண்ணும்போது அதை கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் யூஸ் பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சினிமேட்டிக் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜாவஸ் வீடியோ முடிஞ்சிச்சா? அப்ராக்சிமேட்லி இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது சார். ஓகே. இன்னொன்று சொல்ல மாட்டேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் பார்த்து கிளிக் பண்ணுறேங்க.